வெல்கம் டு மித்துஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தக்காளியில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் நம்ம தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருந்தேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேங்க. மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி வர வரையிலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இருந்தாவே போதுங்க. டக்குன்னு இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நார்மல் ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், விசில் வந்துடுச்சு. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக நெய்யில் முந்திரி வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.